ரெட்ரோ படம் சூர்யா அவர்களுக்கு கண்டிப்பா கம்பேக் உண்டா? கட்டாயமா வரும்னு நான் நம்புறேன். என்ன காரணம்னா, சூர்யாவை பொறுத்தளவுக்கு அவர் கொடுக்காத வெற்றியும் கிடையாது. எவ்வளவு வெற்றிகளை இங்க கொடுத்துட்டாரு, எவ்வளவு தோல்விகளையும் பார்த்துட்டாரு. இந்த முறை அந்த தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்திருப்பார். திரையை விட ஒரு ரியல் லைஃப்ல நல்லவர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே சூர்யா ஒரு ஓவர் ஆக்டிங் நடிகர்னு தான் நான் பார்ப்பேன். சினிமாவை தாண்டி நிஜ வாழ்க்கையில ஒரு ஹீரோவா அவரை எப்பவுமே நான் பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப அடிப்படை கீழ்மட்டத்தில் இருக்கிற சாதாரண வீட்டிலேருந்து ஒரு நல்லா படிக்கிற பையன் இருக்கான்னா அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து கோபுரத்தில் உட்கார வைக்கிற அந்த பணியை கடந்த பல வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை ஒரு தனி மனிதனா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதற்கான புண்ணியமும் பலனும் பெருமையும் அவருக்கு போய் சேரணும். வாடிவாசல் கட்டாயமா வருது. அதற்கான வேலைகள் தானே வெற்றிமாறன் இருக்காரு. கமல் அவர்களுக்கு இந்தியன் 2 படம் ஃப்ளாப்னு சொன்னாங்க. அதே மாதிரி 10 தலை படமும் வந்து எஸ்டிஆர் அவர்களுக்கு பெருசா போகல. ரெண்டு பேருக்குமே பெரிய கம்பேக்கா இருக்குங்களா? நிச்சயமா இருக்கும்னு தான் நான் நம்புறேன். ஆனால் அவருக்கான ஃபேன் பேஸ் அப்படியே ஸ்டெடியா நின்றுகிட்டே இருக்காங்க. என்ன காரணம்? அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். இப்போ அஜித் வந்து மன்றத்தை கலைச்ச பிறகு அவருக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்து பாருங்க. எனக்கு தெரிந்த அடுத்த அஜித் வந்து சிம்பு தான். Premier Housing and Properties in JJS SV நிலையம் வெஸ்ட் தாம்பரம் 37 லட்சம் பிளாட் இப்போ 32 லட்சத்துக்கு 5 lakhs profit. Luxury independent villa 45 lakhs. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ரெட்ரோ சூர்யா அவர்களுக்கு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச் சிவகுமார் அவர்கள் பேசின பேச்சு வந்து பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரோ அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி? இல்லைங்க, அவருடைய வயதை வந்து முதல்ல நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து எல்லாருக்குமே தான் பிள்ளை பெருசுன்னு நினைப்பாங்க இல்லையா? தன்னுடைய பிள்ளை தான் எல்லாத்துலேயும் டாப்பு அப்படின்னு நினைக்கிறது அப்பாக்களுடைய குணம். அதைத்தான் இந்த மேடையில் அவர் வெளிப்படுத்தினாரே தவிர அவர் இந்த திரை உலகத்தில் எவ்வளோ ஜென்யூனாக இருந்திருக்காரு, அவருடைய ஏஜ் என்ன, அந்த குடும்பம் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஒரு முக்கியமான குடும்பமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அதை வந்து நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணணும். அது இல்லாமல் அதில் போய் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி இப்போ நம்மளே பேசணும் அந்த நேரத்தில் விஷால்லாம் 6 பேக் பண்ணியிருக்காருன்னு. பட் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து அங்கே பேசணும்னு அவசியம் இல்லை. ஏதோ நம்ம பிள்ளைய வந்து பாராட்டி ஒரு 4 வார்த்தை பேசணும், அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை தான் சொல்கிறேன். அந்த அளவோடு தான் அதை நம்ம பார்க்கணுமே தவிர அதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி நீங்கள் தவறாக சொல்லலாம், இல்லை சண்டை போகிறதுக்கு என்ன இருக்குது? இதே வந்து இப்போ இன்னொரு ஹீரோ சொல்கிறாரு அல்லது ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாருன்னா நீங்கள் எப்படி சார் சொல்லலாம்னு சொல்லலாம். பட் அந்த ஏஜையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே சார். ரெட்ரோ படம் உண்மையிலே எப்படி வர வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக கம்பேக் உண்டா? கட்டாயமாக வரும்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம வரிசையாக ஃபெயிலியர் படங்களாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு வகையில் நம்ம மேலே தப்பு இருக்குது. ஏன்னா கதைகளை தேர்ந்தெடுக்கிறவர் அவர் தானே. அப்போ நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும்பொழுது இந்த முறை அந்த தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பார். இன்னொன்று கார்த்திக் சுப்புராஜை பொறுத்தளவுக்கு இப்போ சுந்தர் சி மாதிரி தான் ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர். ஒரேடியாக மொக்க போட்டுற மாட்டார், ஒரேடியாக ஓகோன்னு படங்களும் கொடுத்துட மாட்டார். அவரேஜாக இருக்கும், எப்பயாவது ஒரு வெற்றி படம் கொடுத்துருவார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்க வேண்டாம். சூர்யா அவர்கள் திரையில் எப்படி, அதே மாதிரி ரியல் லைஃப்பில் எப்படி சார்? திரையை விட ஒரு ரியல் லைஃப்பில் நல்லவர்னு நான் நினைக்கிறேன். ஓகே. திரை மொழி ஒரு என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. பல பேருக்கு இதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு எப்போவுமே சூர்யா ஒரு ஓவர் ஆக்டிங் நடிகர்னு தான் நான் பார்ப்பேன். அவர் ஒரு சரியான ஸ்கேலில் உட்கார மாட்டார், எப்போவுமே மீட்டரை தாண்டி தான் நடிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இங்கே திரையுலகத்தை சேர்ந்த சில இயக்குநர்கள்ட்ட நம்ம பேசும்போதும் நம்ம கருத்தோடு ஒத்து போயிருக்காங்க. ஆனால் அதை வெளில சொல்ல மாட்டாங்க. ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் வெளில சொல்ல முடியாது சார்லாம் சொல்லியிருக்காங்க. அது வேறு. ஆனால் சினிமாவை தாண்டி நிஜ வாழ்க்கையில் ஒரு ஹீரோவை அவரை எப்போவுமே நான் பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படை கீழ்மட்டத்தில் இருக்கிற சாதாரண வீட்டிலேருந்து ஒரு நல்லா படிக்கிற பையன் இருக்கான்னா அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து கோபுரத்தில் உட்கார வைக்கிற அந்த பணியை கடந்த பல வருஷமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் அவர் சார்ந்த டீமும் வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரால் உருவானவர்கள் இன்னைக்கு பல பேர் பெரிய பெரிய பதவிகள்லாம் இருக்காங்க. அப்படி வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கூட்டு வர்றது அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை ஒரு தனி மனிதனாக அவர் செஞ்சிட்ருக்காரு. அதற்கான புண்ணியமும் பலனும் பெருமையும் அவருக்கு போய் சேரணும். அந்த விதத்தில் நான் அவரை வந்து
எப்போவுமே என்னுடைய சல்யூட் அவருக்கு. பட் இருந்தாலும் வந்து சினிமா துறையில் வந்து அவரை ஏன் சார் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஒரு பக்கம் என்னன்னா அவர் உதவி செய்கிறாரு, நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அக்ரம் ஃபவுண்டேஷனுக்கு ஃபண்டே வந்து நிறைய வழிகள்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவரோட சொந்த உழைப்புலேருந்து தானே சார் போடுறாரு? இல்லை, வருஷம் 5 கோடி ரூபா அவர் அதில் போட்டுறாரு. அவர் சம்பளத்துலேருந்து 5 கோடி ரூபா போட்டுறாரு. அவர் ஜோதிகா சம்பளமும் அதுக்குள்ளே போடுறாங்க. அதை தாண்டி அது ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கும் பொழுது தானாக முன் வந்து பல பேர் கொடுப்பாங்க. நீங்கள் அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுறீங்களாங்கிறது தானே. இப்போ ட்ரஸ்ட்டில் வர்ற பணத்தை எடுத்து நான் என் வாய்க்குள்ளே போட்டுப்பாங்கிறது எவ்வளோ ட்ரஸ்ட்டை பார்க்குறேன். அப்போ அந்த அயோக்கியத்தனம் இங்கே இல்லைல்ல. இது சரியாக நடக்குது இல்லை. இன்னைக்கு சூர்யாவுக்கு இருக்கிற எதிர்ப்புக்கு, அவர் சொல்கிற கருத்துக்களுக்கு எதிரான இங்கே ஒரு கூட்டத்துக்கு என்னைக்கே ஒரு ரைடு அடித்து தப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கலாமே. அப்போ அங்கே எல்லாமே சரியாக தானே இருக்குது. அப்போ ஒரு சரியாக நடக்கிற ஒரு ஃபவுண்டேஷனை நாம் எதுக்கு விமர்சனம் பண்ணணும்? ஏன் தவறாக பார்க்கணும்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு வந்து கட்டாயமாக சினிமாவில் ஒரு வெற்றி நிச்சயம் தானே சார். இன்னைக்கு காலம் கொடுக்கலன்னாலும் அவர் செய்த புண்ணியம் அவரை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும்ல. நிச்சயமாக அது நடக்கும். வெற்றி வந்து சினிமாவை பொறுத்தளவுக்கு வரும் போகும். அதை வந்து நீங்கள் எப்போவுமே தலையில் ஏற்றிக்க கூடாது. சூர்யாவை பொறுத்தளவுக்கு அவர் கொடுக்காத வெற்றியும் கிடையாது. எவ்வளோ வெற்றிகளை இங்கே கொடுத்துட்டாரு, எவ்வளோ தோல்விகளையும் பார்த்துட்டாரு. அதனால் அவருக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம தோற்றுருக்கலாம், நாளைக்கு இதை விட வட்டி முதல்மா எடுத்துருவோங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் நாம் வெளியிலேருந்து 1000 விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே ஸ்டடியாக அவங்க ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு கங்குவாவுக்கு கூப்பர் படுத்துப்பாங்கல்ல, எந்திரிக்க மாட்டாங்களே. அப்போ அதையும் தாண்டி அவர் உற்சாகமாக இருக்கார், பேசுகிறாரு, ரசிகர்கள்ட்ட சந்தோஷமாக நிற்கிறாரு. அது எப்படி முடியுது? அப்போ இந்த வெற்றி தோல்வியை சமமாக பார்க்குற அந்த மனநிலை தான். ஓகே சார். இப்போ அடுத்து சூர்யா அவர்களோட 45 மூவி வரப்போது. ஆர்ஜே பாலாஜி இயக்கிட்டு இருக்காரு. வாடிவாசல் என்ன தான் ஆச்சு? வாடிவாசல் கட்டாயமாக வருது. அதற்கான வேலைகள் தானே வெற்றிமாறன் இருக்காரு. சூர்யாவை பொறுத்தளவுக்கு என்னன்னா பவுண்டர் ஸ்கிரிப்டாக கொடுத்துருங்க. ஏன்னா வெற்றிமாறன் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சாருன்னா எடுத்துகிட்டே இருப்பார். அது வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கும். ஒரு வருஷ கணக்கில் போய் ஒரு படத்தில் இப்போ சூர்யா லாக் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ ஏற்கனவே நிறைய நாட்களை தொலைச்சிட்டாரு அவர். இப்போ இதில் போய் ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணாருன்னா அந்த 2 வருஷம் கழிச்சு படம் ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் வேற. 2 வருஷம் போயிரும்ல. அப்போ நீ புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடு. அப்போ 6 மாதத்தில் ஒரு படம் முடிஞ்சிடும். அடுத்த படத்தை நோக்கி இவர் போயிடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு புக்கு கொடுங்க, நான் வரேன்ட்டாரு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வந்து வாடிவாசல் படத்துக்கு மேலே பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க சார். என்ன காரணம்? இல்லை, அது கதை நம்ம தமிழர் வீரத்தின் விளைநிலமாக இருக்குது அந்த கதை. ஸோ அதனால் அது வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மதுரை பேசுது, ஜல்லிக்கட்டு, அது இதுன்னு அதுக்குள்ளே வரப்போகுது. அப்போ ஒரு பெரிய கமர்ஷியல் படமாக அது வரும். ஓகே சார். கமல் அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள் 2 பேரோட தக் லைஃப் படம் வந்து பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்குது. ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஏற்ற ப்ரொமோஷன்ஸ் இப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோஷன் போக போகிறதா பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. உண்மைங்களா? ஆமாம்மா. கமல் வந்து ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு கூட பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஆஸ்திரேலியாவில் பெரிய இன்ட்ராக்ஷன்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. இங்கேருந்து அங்கே போய் மெல்போர்ன்லேயோ சிட்னிலேயோ ஏதோ ஒரு சந்திப்பு இருக்குது அப்படின்னாங்க. பெரிய அளவு அங்கேயும் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. கமலை பொறுத்தளவுக்கு எப்போவுமே அவர் வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. அவர் பல காலமாக அவருடைய படத்தை அவர் தான் உண்மை மக்கள்கிட்ட சேர்த்துருக்காரு. எல்லாத்துலேயும் உட்காருவார். சின்ன பத்திரிக்கை, பெரிய பத்திரிக்கை, எஃப்எம், டிவி எல்லாத்துலேயும் உட்காந்து தனி மனுஷனாக பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ அவர் இந்த படத்தில் மணிரத்னம், சிம்பு, அவர் எல்லாருமே சேர்ந்து, த்ரிஷா எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ரொமோஷனை பெரிய அளவு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஓகே சார். இந்த படம் வந்து 2 பேர்த்துக்குமே ஒரு கம்பேக்காக இருக்குமா சார்? ஏன்னா கடைசியில் வந்து கமல் அவர்களுக்கு இந்தியன் 2 படம் ஃப்ளாப்னு சொன்னாங்க. அதே மாதிரி 10 தலை படமும் வந்து எஸ்டிஆர் அவர்களுக்கு பெருசாக போகல. 2 பேருக்குமே பெரிய கம்பேக்காக இருக்குங்களா? நிச்சயமாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா மணிரத்னம்ங்கிற ஒரு கேப்டன் இருக்கார்ல, ஸோ அவர் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதையோட போயிடுவார். அதுவும் நாயகனுக்கு பிறகு கமலும் மணிரத்னமும் சேர்ற படம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துப்பாரு. ஸோ அதனால் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். எஸ்டிஆர் அவர்கள் வந்து இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒழுங்காக வராருங்களா? இப்படி முன்னத்துக்கு இப்போ எப்படி மாற்றங்கள் உண்டு? அவர் மாநாடுலேருந்து சரியாயிட்டாரு. ஓகே ஓகே. ஆக்சுவலாக மாநாடு படத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. பட் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே. ஆக்சுவலாக நம்மளை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளவு பிரச்சனைகளும் நம்மால் தான் உருவாச்சுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவரை சரி பண்ணிக்கணும், சரி பண்ணிட்டு தான் மாநாடு பண்ணார். மாநாடு பண்ணும்போதே அந்த சுசீந்திரன் படம் ஒன்று வந்துச்சு, அந்த படமும் பேரலாக பண்ணார். ஸோ அப்போலேருந்தே அவர் சரியாயிட்டார். ஸோ அதனால் இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக வந்துட்டு தான். அவருக்கான ஃபேன் பேஸ் அப்படியே ஸ்டெடியாக நின்றுக்கிட்டே இருக்காங்க சார். என்ன காரணம்? அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். இப்போ அஜித் வந்து மன்றத்தை கலைச்ச பிறகு அவருக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்தது பாருங்க. ஸோ அந்த மாதிரி
சிம்பு படங்கள் நடிக்கிறாரோ நடிக்கலையோ ஓடுதோ ஓடலையோ அந்த கூட்டம் வந்து சிம்புவோட அப்படியே இருக்கு. நான் கூட சில இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிந்த அடுத்த அஜித் வந்து சிம்பு தான். ஆமாம், அது அந்த அந்த ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது சிம்புக்கு தான். ஓகே சார், கடைசி கேள்வி. ஜெயிலர் 2 படம் வந்து எந்த மாதிரி போர்ஷனில் போயிட்டு இருக்கு? இந்த படத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் இணைஞ்சிருக்காரு, அதுவும் வில்லனா பண்ண போறான்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு, உண்மையா? இல்லை, எனக்கு அது உறுதியாக தெரியல. பட் ஜெயிலர் 1ல் இருந்த எல்லாருமே இதில் இருக்காங்க. ஓகே, சிவராஜ்குமார் இருந்து மோகன்லால் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இதில் இருக்காங்க. இந்த விநாயகன் மட்டும் இல்லை, அவர் தான் கொண்டு வர்றாங்க, அதனால அவர் இல்லை. பாக்கி எல்லாருமே இதில் இருக்காங்க. இப்போ ஃபகத் எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியல. நான் விசாரித்த வரைக்கும் அது ஃபேக்கான செய்தின்னு தான் சொல்றாங்க. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் JJS SV நிலையம், வெஸ்ட் தாம்பரம். 37 லட்சம் பிளாட் இப்போ 32 லட்சத்துக்கு. 5 lakhs profit. Luxury independent villa 45 lakhs.